ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக்கோட பேர் வந்து நத்திங் லாஸ்ட் ஃபார் எவர். இந்த புக் வந்து த நியூ இன்டர்நேஷ்னல் நம்பர் 1 பெஸ்ட் செல்லர். இந்த புக்கோட ஆத்தர் வந்து சிட்னி ஷெல்டன். ஆத்தர் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஆத்தர் வந்து February 11, 1917 பிறந்திருக்காரு. இவர் வந்து ஒரு அமெரிக்கன் ரைட்டர். இவர் வந்து த பேச்சுலர் அண்ட் த பாபி சாக்கர் அப்படின்ற ஒரு காமெடி ப்ளே எழுதி அதுக்கு வந்து அவர் வந்து ஆஸ்கரும் வின் பண்ணியிருக்காரு. இவர் வந்து க்ரைம், ஃபிக்ஷன், த்ரில்லர் இது எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப ஃபேமஸ். சிட்னியோட புக்ஸ் வந்து 300 மில்லியன் காப்பீஸ் வரைக்கும் 51 லாங்குவேஜஸில் வந்து சோல்ட் அவுட் ஆகிருக்கு. இவர் வந்து எப்போவுமே டாப் 10 பெஸ்ட் செல்லர் இன் ஃபிக்ஷனில் வந்து இவர் எப்போவுமே டிஃபால்ட்டாக இருப்பார். அந்த டைம்ஸில் 1930s டைம்ஸில் இவர் வந்து ஒரு நாவலிஸ்ட், ஸ்க்ரீன் ரைட்டர், டெலிவிஷன் ப்ரொடியூசர். இப்போ வந்து புக்கை பற்றி பார்க்கலாம். இந்த புக் வந்து டோட்டல் பேஜஸ் வந்து 370 பேஜஸ் இருக்குது. இந்த புக் வந்து யூஎஸில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த புக் வந்து 1994 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த புக் வந்து பார்த்திங்கன்னா க்ரைம் அண்ட் மெடிக்கல் நாவல் அப்படின்ற ஜான்ராவில் வந்திருக்கு. இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ஃபீமேல் கேரக்டர்ஸ். எப்போவுமே சிட்னியோட புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்து ஒரு அற்புதமான ஒரு ரோல் வந்து அவர் வந்து கொடுத்துருப்பாரு அவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் இருக்காங்க. 3 ஃபீமேல் டாக்டர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு டாக்டர் பேர் வந்து டாக்டர் பேஜ் டெய்லர். செகண்ட் ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் கேட் ஹண்டர். இன்னொருத்தவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஹனி ட்ராஃப்ட். இவங்க 3 பேருமே மெடிசன் படிச்சுட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ண போகிறாங்க. இவங்க 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டான பேக்ரவுண்ட்ஸ். 3 பேருக்குமே ஒருத்தரை வந்து வளர்ந்த இடமும் கல்ச்சரும் அவங்களோட கேரக்டர்ஸுமே பார்த்திங்கன்னா பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ 3 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேஜ் டெய்லருங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இவன் பேஜ் டெய்லரோட அப்பா வந்து ஒரு டாக்டர். அவங்க வந்து இந்த நிறைய வந்து இந்த என்ஜிஓஸ்லலாம் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் வந்து பயங்கர சர்வீஸ் மைண்டடு. இவங்க வந்து பேஜ் டெய்லர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா என்ஜிஓவில் வந்து டாக்டராக வந்து எப்படி சர்வீஸ் பண்ணுறாரு, எப்படி வந்து அவரோட ஹாப்பினஸ்னால் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறத வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக வச்சுருக்காருன்றத பேஜ் டெய்லர் வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்களுக்குமே ஒரு டாக்டர் ஆகணுன்ற ஒரு ஆசை வருது. இவங்களோட மைனஸ்ன்னு பார்த்திங்கன்னா பேஜுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மா கூட வந்து பேஜ் டெய்லர் வளர மாட்டாங்க. அவங்க அப்பா கூட தான் அந்த என்ஜிஓ சென்டர்ஸ்லாம் அவங்க வளருவாங்க. இவங்களுக்கு அடிக்கடி வந்து வேறு இடத்துல ட்ரான்ஸ்ஃபரும் போடுவாங்க. பட் அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப அர்பனான ஒரு பிளேசஸில் தான் வந்து இவங்களுக்கு வந்து போடுவாங்க. இவங்க இருக்கிற இடம் எல்லாமே. இப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து இவங்க அப்பா எப்போவுமே டாக்டர்ன்றதுனால எப்போ பாரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஸோ பேஜுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து சின்ன வயசுலேருந்தே பேஜோட பாய் ஃப்ரெண்ட் தான். அவங்க 2 பேருக்கும் பயங்கரமான ஒரு பாண்ட் இருக்கும். சின்ன வயசுலேருந்தே அவங்க 2 பேரும் ஒன்றா வளர்ந்ததுனால அவங்க 2 பேருமே வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ 2 பேருமே பயங்கர பெரிய கனவுகளோடு வந்து அதாவது லைஃப்பை எதிர்கொள்கிறாங்க. இவங்க பாய் ஃப்ரெண்டும் டாக்டர் படிச்சுட்டு ஒரு பெரிய ஒரு இடத்த ரீச் பண்ணணும்னு நினைக்கிறான். பேஜுமே வந்து டாக்டர் படிச்சுட்டு பயங்கர சர்வீஸ் மைண்டடோடு இருக்காங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா டாக்டர் கேட் ஹண்டர். இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மெடிசனில் வந்து பயங்கர நாலேஜ் இவங்களுக்கு. இவங்க வந்து ஒரு பிளாக் ஃபீமேல். இவங்க வந்து பிளாக்காக இருந்தாலுமே இவங்களுக்கு இருக்க மெடிக்கல் நாலேஜ் வந்து பயங்கரமாக இருக்கும். இவங்க வந்து கோல்டு மெடல்லாம் வாங்கியிருப்பாங்க. பட் இவங்களுக்கு இருக்க ஒரு மைனஸ் என்னென்னா இவங்க தம்பி வந்து எப்போ பாரு காசு கேட்டுகிட்டே இருப்பாங்க கேட் கிட்ட. எப்போ பாரு வந்து பிஸ்னஸ் பண்ணால் லாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு எப்போ பாரு காசு கேட்டு எங்கே பாரு அவங்களுக்கு நிறைய கடன் இருக்கும். அதெல்லாம் அடைக்கிறதே வந்து கேட்டுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு டாக்டர் ஹனி ட்ராஃப்ட். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணக்கார வீட்டில் பிறந்திருப்பாங்க. இவங்களோட சிப்ளிங்ஸ் எல்லாருமே பயங்கரமாக படிக்கிறவங்க.
பட் அதனால் இவங்களுக்கு வந்து என்ன ஆகும், அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து எப்போ பார் வந்து ஹனியை வந்து ரொம்ப இன்ஃபீரியராக பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களோட சிப்ளிங்ஸ் எல்லாருமே டாப் டாப் லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுறதுனால அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது ஹனிக்கு எப்போவுமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவங்க பேரண்ட்ஸ் எப்போ பார் வந்து அவங்களோட சிப்லிங்ஸையே வந்து பார்க்குறாங்க, பாராட்டி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும் ஹனிக்கு. இவங்க வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு டாக்டர் வந்து படிக்கிறாங்க. ஸோ இவங்க இந்த மாதிரி பயங்கர டிஃப்ரெண்ட்டான 3 பீப்புள் வந்து ஒரே ஒரு ஒரு ஒரே ஒரு 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 வீட்டில் வந்து 3 பேருமே தங்கி ஒரே ஹாஸ்பிட்டலில் வந்து வேலை செய்ய போகிறாங்க. பட் வேலை செய்கிற இடத்துல வந்து பயங்கர வந்து ப்ரெஷராக இருக்கும் இவங்களுக்கு. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அது வந்து ஒரு டாப்பான ஒரு சான் ஃப்ரான்சிஸ்கோலேயே வந்து ஒரு டாப் லெவலில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் தான். ஆனாலுமே வந்து அங்கே பார்த்திங்கன்னா இவங்க போகும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாமே மென்னாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு விமனே வந்து தேடி கண்டுபிடிக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு அட்மாஸ்ஃபியரில் இவங்க 3 பேரும் போகும்போது இவங்களுக்கு அதுவே வந்து பயங்கர டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸை வந்து க்ரியேட் பண்ணும். பட் இவங்க 3 பேருமே ஃபீமேல் அப்படிங்கிறதுனாலே இவங்களுக்கு நிறைய க்ரைசிஸ் வந்து உண்டாகும். இவங்களோட டேலண்ட்ஸை வந்து பயங்கரமாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க, இவங்கள பயங்கரமாக ப்ரெஷர் பண்ணுவாங்க. இவங்க 3 பேரும் ஃபீமேல்ஸ் அப்படிதான் இருக்கிறதுனால இவங்களை பயங்கரமாக கார்னரும் பண்ணுவாங்க நிறைய மேல் டாக்டர்ஸு. ஸோ இந்த 3 பேருமே வந்து எப்படி இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் வந்து வேலை செய்கிறாங்க, அது வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பொண்ணுங்க வந்து ஒரே வீட்டில் வந்து இருக்கிறாங்க. பார்க்கும்போது இப்போ ஒருத்தங்க வந்து இன்னொருத்தவங்க அந்த இன்ட்ரோடக்ஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சிட்னி வந்து கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து க்ரியேட் பண்ணுவார். ரைட்டிங்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். இப்போ பேஜ் வந்து கேட் பற்றியும் ஹனி பற்றியும் என்ன நினைக்கிறாங்கன்றது எழுதியிருப்பார். அதே சமயம் கேட் வந்து பேஜ் பற்றியும் ஹனியை பற்றியும் என்ன நினைக்கிறாங்க, இப்போ 3 பேருமே மற்ற 2 பேரை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றதை ஃபுல்லாக எழுதிடுவார். அதை படிக்கும்போது இப்படி தான் இருப்பாங்களோ அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அது எல்லாமே வந்து போய், ஏன்னா ஒருத்தங்களை பற்றி நம்ம ஜஸ்ட் பார்க்கும்போதே நமக்கு உண்டாகிற ஒரு கெஸ் வந்து உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மெஜாரிட்டி ஆஃப் த டைம் அந்த மாதிரி தான். இவங்கள 3 பேருமே இன்னொருத்தவங்களை பற்றி இவங்க நினச்சி பார்த்துக்கிறாங்க என்ன மாதிரி கேரக்டராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் ரியாலிட்டி வந்து நம்ப முடியாத அளவுக்கு வேறு ஒன்றா இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மெடிக்கல் க்ரைம் நாவல்ன்றதுனால இப்போது இதில் வந்து முக்கியமான ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, ஸ்டார்டிங்லேயே வந்து பேஜ் டெய்லர் அப்படின்றவங்க வந்து ஒரு மரண தண்டனையிலே இருப்பாங்க. செகண்ட் ஒருத்தவங்க வந்து இறந்துருவாங்க. இப்போ இந்த இந்த 3 ஃபீமேல்ஸோட ஸ்டோரி லைன் எப்படி வந்து இவால்வ் ஆகுதுன்னா இப்படி தான் இவால்வ் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னொரு டாக்டர் வந்து ஃபீமேல் டாக்டர் வந்து இந்த ஹாஸ்பிட்டலே மூடுற லெவலில் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த 3 பேருமே என்ன பண்ணாங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இவங்களுக்கு வந்தது அப்படின்றது வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்து மூவ் பண்ணியிருப்பாங்க ஸ்டோரி லைனில். இப்போது சிட்னியோட ஒரு பயங்கரமான ஒரு ரைட்டிங்கில் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு இம்பாசிபிளான ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த சுச்சுவேஷன்லேருந்து அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்க, அந்த சுச்சுவேஷனை எப்படி அவங்க சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் அவருடைய வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே. அவரோட எல்லா புக்ஸ்லையுமே இந்த ஸ்டைலில் அவர் வந்து பண்ணியிருப்பார். ரொம்ப வந்து அக்செப்டபுளாகவும் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ பேஜ் டெய்லர் வந்து இந்த ஸ்டோரியே எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, பேஜ் டெய்லர் வந்து ஒருத்தவருக்கு வந்து ஒரு தப்பான இன்ஜெக்ஷனை கொடுத்து அவரை சாவடித்ததாகவும், அதுக்காக அவர் வந்து $1 million அதுக்காக அந்த பேஜ் டெய்லருக்கு வந்து $1 billion வந்து கிடைச்சதாகவும், அதுக்காக அந்த மாதிரி அந்த காசு வாங்கிக்கிட்டு அவர் கொன்னதுக்காக இப்போ பேஜ் டெய்லர் வந்து மரண தண்டனைக்கு வந்து கோர்ட்டில் இருக்கிற மாதிரி தான் இந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி இன்னொருத்தவங்க இறந்துருவாங்க, இன்னொருத்தவங்க வந்து ஹாஸ்பிட்டல் மூடுற நிலைமையில கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இம்பாசிபிளான சுச்சுவேஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். பட் இதுலேருந்து எப்படி வந்து எப்படி வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு இவங்க 3 பேரும் போகிறாங்க, என்ன நடந்தது, இப்போ இதெல்லாம் வந்து அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்க அப்படின்றது தான் அந்த ஸ்டோரியோட முக்கியமான பிளாட்டே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக். கண்டிப்பாக இது வந்து ஒரு பேஜ் டர்னர் தான். இந்த புக் நீங்கள் எடுத்தாலுமே இந்த புக்
நீங்கள் பாதி படித்தாலுமே இதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஒரு பிரேக் எடுத்து வேறு வேலை செய்ய போனாலுமே பேக் ஆஃப் த மைண்ட் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் வந்து ஓடிட்டே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து த்ரில்லிங்காக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக இது யோசிக்க வைக்கும். அதுவும் இல்லாமல் இன்னொரு சிட்னியோட பெஸ்ட் பார்ட் என்னென்னா, அவர் எந்த ஒரு ஜாப் இப்போ அந்த கேரக்டர் அந்த ஸ்டோரியில் இருக்கிற கேரக்டர் வந்து எந்த ஒரு ஜாப் பண்ணுறாங்களோ அந்த ஜாபில் அவங்க A to Z என்ன வந்து வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இப்போ இவங்க டாக்டர்ஸுன்றதுனால இவங்க மார்னிங்லேருந்து இவங்க அந்த 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 டே முடிகிற வரைக்கும் இவங்க என்னென்ன வேலை செய்வாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ டீட்டெயில்டாக எழுதியிருப்பாங்க. இப்போ ஒரு சர்ஜரிக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அந்த ப்ரொசீஜர் எப்படி ஸ்டார்ட் ஆகும், என்னென்ன மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க, என்னென்ன ட்ரக்ஸ் கொடுக்குறாங்க, அந்த மசிலில் வந்து கட் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்கின்னு, அதுக்கப்புறம் மசில், அதுக்கப்புறம் இன்னொரு லேயருன்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். இந்த புக் நீங்கள் படித்து முடிக்கும் போது அட்லீஸ்ட் மினிமம் 10% நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் மெடிக்கல் பற்றி. ஸோ Sydney never fails. Sydney never fails to surprise the readers. Thank you so much for listening so far. Bye-bye.